இந்த காலவெளியிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையிலும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையிலும் உள்ள வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be very careful then how you live, not as unwise but as wise, making the most of every opportunity, because the days are evil. Therefore do not be foolish, but understand what the Lord is, what the Lord's will is. தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள். Be very careful. The days are evil. நாட்கள் பொல்லாதவைகள். Let us make use of our days. நம்முடைய நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்றைக்கு போன நாள் நாளைக்கு வராது. இன்றைய நாள் நாளைக்கு வராது. அது தெரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொரு நாளிலும் சில நல்ல காரியம் நடக்குது, சில கெட்ட காரியம் நடக்குது. நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே போகிறது. நம்ம கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஞானம் இல்லாதவர்களைப் போல நாம் நடவாமல், பாருங்கள், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்க வேண்டும் என்கிறார். இந்த உலகத்தின் மக்களுக்கு இப்பிரபஞ்சத்தின் ஞானம் இருக்கிறது. இந்த உலக ஞானம் தான் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருளுகிற ஞானம் இருக்கிறது. ராஜாக்களுக்கு உலக ஞானம் இருந்தது. சாலமனுக்கு தேவன் அருளின ஞானம் இருந்தது. நமக்கு உலக மக்களை போன்ற ஞானம் அல்ல, தேவன் அருளின ஞானம் தேவை. டிவைன் விஸ்டம். We need the wisdom of God. தேவனை குறித்த அறிவு. நம்ம நாட்கள் எல்லாம் ரொம்ப ஆபத்தான நாட்கள், கொடிய நாட்கள், கஷ்ட நாட்கள், இருண்ட நாட்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. முன்னால போல ஒளிமயமான எதிர்காலம்னு பாட்டு பாடினாலும் அவ்வப்போது மேகமூட்டமாகவும் இருக்கிறது. இருள் சூழ்ந்த நாட்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்ல முடியவில்லை, தெரியவில்லை. ஆனால் நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் நேற்றைக்கு படிக்க வேண்டிய நாள் படிக்காமல் விட்டுட்டேனே, என்னுடைய வேலை செய்ய தவறிவிட்டேனே, நான் ஜோம் பண்ணாமல் போயிட்டேனேன்னு பின்னாலே நம்ம வருந்தக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமைகளை, உத்தரவாதத்தை அந்தந்த நாள் செஞ்சிட்டோம்னா பின்னால் நம்ம சந்தோஷப்படலாம். நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொரு நாளும் செய்யாம எல்லாம் கூட்டி சேர்த்து வச்சா பின்னால் ஒரு நாள் எல்லாம் சேர்த்து செய்ய முடியாது. படிக்கிற பிள்ளைகளானாலும், தொழில் செய்கிறவர்களானாலும், வேலை பார்க்கிறவர்களானாலும் ஒவ்வொரு நாளுக்குரிய காரியத்தை அந்தந்த நாள் முடிச்சுக்கிடும். அதுதான் ஒழுங்குள்ள வாழ்க்கை. நாங்கள் எல்லாம் சேர்த்து கூட்டி போட்டு எல்லாம் சேர்த்து பண்ணுவோம். ஒழுங்கீனமான வாழ்க்கை. ஒழுங்குள்ள வாழ்க்கைன்னா அந்தந்த நாள் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிடணும். அதான் நான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற நிலைமை. அடுத்து அதோடு சேர்ந்து கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆண்டவருடைய சித்தம் இனிமேல் நமது வாழ்வில் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சுக்கணும். இனிமேல் henceforth what is the will of God in my life. இனிமேல் எனது வாழ்வில் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறியணும். நீங்க ஆண்டவர் அறியாத காலத்தில் தேவனற்றவர்களாக இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக வாழ்ந்தீர்கள். விக்கிர வணக்கத்தாரா இருந்தீங்க. பாரம்பரிய சடங்குகள் எல்லாம் பின்பற்றி வந்தீங்க. இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தம் என்னதுன்னு அறிஞ்சுக்கணும். சவுல் சந்திக்கப்பட்ட வேளையில ஆண்டவரை கேட்டது அதான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நமது வாழ்வில் இனிவரும் நாட்களில் நான் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு எனது வாழ்வில் ஒவ்வொரு காரியத்திலும் அறிஞ்சுக்கணும். கடந்த காலத்தில் ஆண்டவருடைய சித்தம் செய்யாம நம்ம நஷ்டப்பட்டு போனோம், கஷ்டப்பட்டு போனோம், வேதனைப்பட்டோம்.
நஷ்டப்பட்டோம், வருத்தப்பட்டோம். இனிவரும் நாட்களில் நமது வாழ்வில் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு பாதிப்பு இருக்காது, பயம் இருக்காது. தைரியமா ஆண்டவருடைய கிட்டி சேரணும். ஆண்டவருடைய சித்தம் இனி வரும் நாட்களில் எனது வாழ்வை குறித்து என்னன்னு அறிஞ்சுக்கங்க. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இனி வரும் நாட்களில் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை திருப்தியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும், உங்களுக்கு நிறைவா இருக்கும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் அதை செய்யவில்லை, அதை கண்டுபிடிக்கவில்லை, உங்க இஷ்டம் போல வாழ்ந்தீங்க, போனீங்க, வந்தீங்க. இனி வரும் நாட்களில் நாம் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு ஒவ்வொரு விஷயத்தில் அறிஞ்சு செயல்பட்டா நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், திருப்தியா இருக்கலாம், மன நிறைவோடு இருக்கலாம். அதுதான் உண்மை. கடந்த காலத்தில் நமக்கு பல பாதிப்புகளும் மன உளைச்சல்களும் வேதனையும் எல்லாம் ஏற்பட்டது. என்னன்னா நம்ம ஆண்டவருக்கு சித்தம் உள்ள வார்த்தையே கேள்விப்படலை, நமக்கு தெரியல. நம்ம தெரியாமலே எப்படியோ குள்ளம் போனது போல போயிட்டே இருந்தோம். ஏதோ பள்ளத்தில் கால விடல, கை காலம் முடியல, ஏதோ நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். இனி வரும் நாட்களில் கொல்லாத நாட்கள், கொடிய நாட்கள் வரப்போகுது. அதனால ஆண்டோட சித்தம் எனது வாழ்வில் என்ன என்று அறிந்து நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கலாம். உங்களுடைய எதிர்கால வாழ்வை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆண்டோட சித்தம் எல்லாம் இல்லை, நான் நினைக்கிறதாங்க எல்லாம் சித்தம், நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறதா, அப்படி கிடையாது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் சரியாக அறிந்து கொண்டால் ஆண்டவர் கூட இருப்பார், எல்லாவித அற்புதம் செய்வார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். உனக்கு எதை குறித்தும் பயமே வராது. அதான் உண்மை. யாராரோ படிப்படுவாங்களோ, நான் செத்து போயிடுவோம், எனக்கு இந்த வியாதி குணமாகாமல் போயிடுவோம், அப்படிப்பட்ட பயம், அப்படிப்பட்ட பாதிப்பு ஒன்றும் இருக்காது. கர்த்தருடைய சித்தம் செய்கிறவன் என்னைக்கு நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அதான் உண்மை. நாட்கள் கொல்லாதவைகள். இனிவரும் நாட்களில் நமது கடன். பக்தன் பாடுகிறார், வெகு அதிகம் விசுவாசிகளே. நான் இப்பொழுது வசனத்தை வைத்து உங்களுக்கு சொல்கிறது, இனி வரும் நாட்களில் நமது கடன் தேவனுடைய சித்தம். என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னு நீங்க அறிஞ்சுக்கணும். என்னை குறித்தனா உங்களை குறித்த தேவ சித்தம். உங்களோடு வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை குறித்த தேவ சித்தம் உங்களுக்கு தெரிய முடியாது. You cannot know what the will of the Lord is in about my life. எனக்கு வாழ்க்கையை குறித்த தேவ சித்தத்தை நான் தான் அறியணும், நான் தான் ஆண்டவரை கேட்கணும். உங்க வாழ்க்கையை குறித்த தேவ சித்தத்தை நீங்க தான் ஆண்டவரை கேட்கணும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமோ, தரிசனத்தின் மூலமோ, தீர்க்க தரிசனத்தின் மூலமோ அல்லது வசனத்தின் மூலமோ தேவன் சொல்லுவார், ஆண்டவர் உணர்த்துவார், தெளிவுபடுத்துவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் இருக்காது, குழப்பமும் இருக்காது, கலக்கமும் இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிற நமது வாழ்வில் அந்த மோசேயின் ஜெபத்தில் ஒரு சத்தியம் இருக்கிறது. 90ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தில் எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை தாருன்னு சொல்றார், ஜெபிக்கிறார். அப்படி ஒரு ஜெபம் இருக்கு பாருங்க. ஆமா, அது எங்க இருந்தோ பார்த்துட்டு வந்ததில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே இந்த வசனத்தை இந்த நாளில் உங்களோடு செய்தியின் மூலம் சொல்லும்படியாக என்னிடத்திலே உணர்த்தி நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். 91ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இருக்கு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்படி சொல்றார். பாத்தீங்களா, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை போதித்தருளும். நம்ம இனி எவ்வளவு காலம் வாழ போறோம்? இனி எவ்வளவு காலம் வாழ போறோம்? அது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். நாட்களை எண்ணும் அறிவை போதித்தருளும் என்று வேண்டுதல் பண்ணுகிறார். நீங்க அப்படி ஜோம் பண்ணதுண்டா? இனி நான் எவ்வளவு காலம் தான் வாழ போறேன்? நிறைய பேருக்கு தெரியாது. Teach us to number our days aright, that we may gain a heart of wisdom. ஞானமுள்ள இருதயத்தை பெறும்படி என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை போதித்தரும். இனி நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோம்? இனி எத்தனை நாட்கள் வாழ போறோம்? உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆண்டவரோட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். நான் இன்னும் 1000 நாள் வாழ போறேன். அப்படியா? 1000 இல்லை, 50,000 நாள் வாழ போறீங்களா? நான் உலகம் அழிவு வர வாழ போறேன். அப்படி ஒருவரும் வாழல, வாழ முடியாது, எனக்கு தெரியாது. அன்பானவர்களே, நம்ம இனி வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இனி எவ்வளவு காலம் என்பதை
அறிந்து கொள்ளும்படியாக. எவ்வளவு காலம் வாழ போறோம் என்பதை ஆண்டவர்கிட்ட கேட்டுடுங்க. திடீர்னு ஏதாவது பாதிப்பு வந்துட்டுன்னா அப்புறம் ஏமாந்துடக்கூடாது. இல்லை, ஐயோ நான் எப்படியெல்லாம் இருப்பேன், இனி என்னெல்லாம் எத்தனை வருஷம் வாழ போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி எனக்கு நேரிட்டுது. ஐயோ, எனக்கு தெரியுது பைபிள்ல இனி வரும் காலம், இனி வரும் காலம், முதலாவது இனி வரும் நாட்கள், அதைத் தொடர்ந்து இனி வரும் காலம் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஷார்ட் டைம், வெரி ஷார்ட் டைம் இஸ் ahead of us. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இனி வரும் காலம் குறுகினது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். இனி வரும் காலம் குறுகினது. அதனால என்ன செய்யணுமா? மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். அப்ப கல்யாணம் பண்ணவங்க புருஷன் மனைவியா வாழக்கூடாதா? அப்படியா? அதெல்லாம் அர்த்தம், அதெல்லாம் அர்த்தம். புருஷன் மனைவியா தான் ஒன்னாதான் இருப்பாங்க, எங்க போனாலும் ஒன்னா தான் நிற்பாங்க, புருஷன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க, அதெல்லாம் ரைட்டு தான். மனைவி உள்ளவர்கள் மனைவிகள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறார்கள் அதை தகாதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சட்டம் போடுகிறார். சத்தம் போடுறார் இல்ல, அப்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். இதை நம்ம ஒத்துக்கிடலாமா? ஏற்றுக்கிடலாமா? ஏற்றுக்கலாமே, கரெக்டா தான் இருக்குது. What I mean, brothers, is that the time is short. From now on, those who have wives should live as if they had none. மனைவி இல்லாதவங்கள போல வாழணுமா? அதுக்கு அர்த்தம் என்ன? மனைவிய மாமனார் வீட்டுக்கு அனுப்பிடணும்னா அப்படி அல்ல, அப்படி அல்ல. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருந்ததுன்னா நீங்க வீட்டுல இருந்துக்கலாம். நான் கல்யாணம் பண்ணேன் பார்த்தீங்களா, விருந்துக்கு எஜமான் கூப்பிடுகிறாரு, அவன் ஒருத்தன் போகல. என்ன காரணம் சொன்னா தெரியுமில்ல? நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் அதனால வரவில்லை. இப்படி ஒரு போக்கு சொல்லக்கூடாது. இனி உள்ள காலம் கொஞ்ச காலம் தான், ஷார்ட் டைம் தான். அதனால கல்யாணம் பண்ணவங்க மனைவிமார் இருந்தாலும் இல்லாதவர்களை போல ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் சமூகத்தை நாடணும். எனக்கு மனைவி வர முடியல அதனால நானும் வரல அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு புருஷனுக்கு வர முடியல அதனால நான் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படியும் சொல்லக்கூடாது, அப்படியும் சொல்லக்கூடாது. வெரி ஷார்ட் டைம், கொஞ்ச காலம் தான் இனி இருக்கு. நீங்க நினைக்கும் போது இவ்வளவு நீளத்துக்கு இருக்குன்னு நினைச்சாருங்க. கொஞ்ச காலம்தான், இனி ரொம்ப காலம் கிடையாது. பைபிள் வசனத்தை தான் சொல்லிட்டு நிக்கிறேன், கேட்டீங்களா? அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல இருக்கணுமா? எப்போதுமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்க. அவங்க சபைக்கு வந்தா புருஷன் மனைவியா தான் வருவாங்க, மனைவி வரலன்னா அவரும் வரமாட்டாரு. அப்படி இல்லை. மனைவிக்கு வர முடியலைன்னா புருஷன் வருகிறார், புருஷனுக்கு வர முடியலைன்னா மனைவி வர்றாப்புல. அழுகிறவர்கள் போல, எப்போ அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல இருக்கணுமா? இது என்னங்க, எப்படிங்க இருக்க முடியும்? சங்கீதக்காரன் சொல்கிறார், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில அழுகிற நேரம் உண்டு, இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னா அதுதான் துருபதேசம், அதான் கள்ள போதகம். பாருங்க, அழுகை நேரம் இருந்தாலும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல இருக்கணும்னா எப்பொழுதுமே வீட்டில் அழுதுகிட்டு ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை துதிக்காம, ஆண்டவரை பாடாம இருக்கக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிற கொஞ்ச காலத்துல நம்ம அழுகிற நேரத்தை குறைச்சிக்கிடணும், ஆண்டவரை தேடுற நேரம், துதிக்கிற நேரம் கூட்டிக்கணும். உங்களை காணலையே, நான் வீட்டில் அழுதுகிட்டே இருந்தேன். நீங்க வீட்டிலே அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் நடந்துருமா? எல்லா காரியமும் சாதிச்சிக்கலாமா? சாதிக்க முடியாது. அழுதுகிட்டே இருந்தேன் அதனாலதான் நான் பள்ளிக்கு வரல, நான் அழுதுகிட்டே இருந்தேன் அதனாலதான் பரிசை எழுதல, நான் அழுதுகிட்டே இருந்தேன் அதனாலதான் வேலைக்கு வரல. நீங்க அழுதுகிட்டே இருந்தா வேலைக்கு போகாம எஸ்எம்மா வீடு தேடி உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாரு. நான் அழுதுகிட்டே இருந்தேன் அதனால பள்ளிக்கு போகல, காலேஜுக்கு போகல. உங்க சாரு, உங்க டீச்சரு உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டு தந்துருவாங்களே? அழுதுகிட்டே இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு நீ உன்னுடைய நாட்களை வீணாக்காதே. நீ அழுகையை விட்டுட்டு கொஞ்சம் எழுப்பி வா, ஆண்டவர்கிட்ட வா. ஹல்லேலூயா, ஆண்டவர் சமூகத்தை நாடு, ஆண்டவரை கொஞ்சம் தேடு. அதுதான் அதுக்கு அர்த்தம். அழுகிறவர்கள் அழாதவர்களை போல இருக்க வேண்டும். அடுத்து சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போல இருக்கணுமாமே. அது எப்படி? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க வீட்டுல விசேஷம், அதான் வரல. எங்க வீட்டுக்கு விருந்தாளியெல்லாம் வந்திருக்கிறாங்க, அதான் நாங்க வரல. யூ ஆர் ராங், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க.
சந்தோஷப்படுத்துன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிடுங்க. அவ்வளோதான். ஆண்டவரை தேடக்கு, ஆண்டவரை நாடுறதுக்கு, ஆராதிக்கணும்னு நேரத்தை ஒதுக்கிடணும். ஆண்டோட வார்த்தையை தியானிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு நேரம் போறதே தெரியல. நாங்கள் கூடி ஆடி பாடணும் அப்படியா, ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துமஸ் சந்தோஷமா இல்லை, எங்க வீட்டில் விசேஷம். கல்யாணம் காட்சியா, வீடு பால் காய்ப்பா, என்னவோ சந்தோஷம். எல்லாரும் வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கு, அதனால ஒரு சந்தோஷம். சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படாதவர்கள் போல வாழணுமா? ஏன்னா காலம் குறுகினது, கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம். அதுக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் சமூகத்தை நாடணும். அதுதான் அதுக்கு சுருக்கமான அர்த்தம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பொங்கினதுனால எங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. தண்ணி அடிச்சு எல்லாரும் ரகலை பண்ணிட்டு கிடந்தாங்க. எங்களுக்கு வரவே முடியல. அப்படியே அப்படி செய்யக்கூடாது. சந்தோஷமா இருங்க, கொஞ்ச நேரம் கொஞ்சம் காலம் இருந்துட்டு பிறகு நம்ம ஆண்டவர் சமூகத்தை நாடி விடுவோம். ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இப்படி சந்தோஷப்படலாம். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் விடக்கூடாது, அழவும் கூடாது. கொஞ்சம் அழ வேண்டிய வந்தா கொஞ்சம் அழுதுக்கிடுங்க, இல்லையா? சந்தோஷம் வந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. ஆண்டவர் சமூகத்தை நாடுங்கள். கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போல. கொள்ளுகிறவர்கள் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போதும் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பள்ளம் வாங்கிக்கிட்டே இருக்குது. பெரிய ஆபத்தில் முடிய போகுது. எப்போதும் வாங்குறதான் அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேர் புகழ் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, பணத்தை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, பொருளை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் நிறுத்துங்க. வாங்கினது போதும், அங்கே பணம் வாங்கினது போதும், அந்த ரசீதை போட்டது போதும். அது கொஞ்சம் நிறுத்துங்க. இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு ரசீது போடக்கூடாது. இன்னைக்கு வசூல் இல்லை, நாளைக்கு அல்லது நேரத்துக்கு. இன்னைக்கு நமக்கு தொழில் இல்லை. அதான் கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போல இருக்கணும். இன்னைக்கு நம்ம போனா ஒரு ரவுண்டு போனா கொஞ்சம் நம்ம வாங்கலாம். என்ன வாங்கலாம்? பொருள் வாங்கலாம். நோ பையிங் அண்ட் நோ செல்லிங் டுடே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொள்வனை இல்லை, இன்னைக்கு கொடுப்பனை இல்லை. அதான் அடுத்து உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் சகால விதமாய் அனுபவிக்காதவர்கள் போல இருக்க வேண்டும். இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வாழ்கிற போல இருக்கக்கூடாது. அவங்க எல்லாம் வாழ பிறந்தவங்க, அவங்கள்ட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் அனுபவிக்கிறாங்க. நமக்கெல்லாம் அப்படி வசதி இருக்கா? நம்ம எல்லாம் ஏழை எளிய மக்கள், நமக்கு அந்த கொடுத்து வைக்கல, கடவுள் நமக்கு தரல. அதனால நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். நம்ம கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, நஷ்டப்பட்டவங்களானாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்காதது போல இருக்கணும். எப்படி? இந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதை உண்மை சம்பவம். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் செத்த புற கிடக்கிறான். அவனை பற்றி என்ன குறை சொன்னதுப்பட்டது தெரியுமா? சினிமா பார்த்த, கல் குடிச்ச, பீடி குடிச்சான்னு உங்களில் சிலரை போலையா சொல்லப்பட்டது? உங்களில் சிலர் இன்னும் பீடி குடிக்கிறவங்க இருப்பீங்க. பீடி குடிக்கிறத நிறுத்துங்க. கேன்சர் வியாதி வந்தால் அப்புறம் குணமாகாது. கல் சாராயம் குடிக்காதுங்க, குடல் எல்லாம் போயிடும். பிறகு எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் மஞ்சள் காமால வந்து சாக வேண்டியதுதான். பிறகு நான் ஜோம் பண்ணாலும் கேட்காது. நான் ஜோம் பண்ணி கேட்காதுன்னு எனக்கே தெரியுமில்ல. அப்படி எனக்கு ஒரு விசுவாசம். நம்ம தேவ ஆலோசனை சொல்லி தண்ணி அடிக்காத, சிகரெட்டு குடிக்காத, கஞ்சா அடிக்காதன்னு சொல்லிட்டோம். நம்ம சொல்லி கேட்கல. இனி ஒரு பயங்கர தீராத வியாதி வந்து என்கிட்ட ஜோம் பண்ணா நான் ஜோம் பண்ணுவேன். ஆனால் எனக்கே தெரியும் ஜோம் சுகமாகாது. அப்படி எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசம். ஆண்டோட வார்த்தை சொல்லி நீ கேட்கல, அதனால உனக்காக ஜோம் பண்ணா அந்த ஜபத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். அவ்வளவுதான். இந்த உலகத்தை தகாத விதமாய் அனுபவிச்சவங்களை போல இருக்கக்கூடாது. இந்த நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்கள் நடக்கும். பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், புசிப்போம் பிடிப்போம், நாளைக்கு சாவோம். அப்படி கிடையாது. அப்படி நினைச்சிடாதுங்க. நம்ம எல்லாம் வாழ பிறந்தவங்க, ஆழ பிறந்தவங்க. சந்தோஷம். இந்த உலகத்தை தகாத உலகத்தை நீ நல்லா அனுபவிச்ச. அவன் துன்பத்தை அனுபவித்தான். நீ ரொம்ப உலகத்தை யூ என்ஜாய் த வேர்ல்ட். அதனால நீ இங்க பாடாப்படுற. பார்த்தீங்களா? நமக்கு இருக்குதுங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால ஐ வாண்ட் டு என்ஜாய் த லைஃப். என்கிட்ட இருக்கிறத நான் பயன்படுத்தாமல் இருந்தால் எவ்வளோ பைத்தியக்காரன். என்கிட்ட இருக்குது. ஒரு டார்ச் லைட்டுக்கு நான் 2, 3, 4 டார்ச் வச்சிருக்கேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்? 2 கையில் 2 டார்ச் லைட்டு,
ஒரு கழுத்தில் ஒரு டார்ச் லைட், முதுகில் ஒரு டார்ச் லைட் கட்டிட்டு போட்டால் ஒன்லி லுக் ஆப்வியஸ், அசிங்கமாக இருக்காது. என்கிட்ட இருக்குதுங்க, நான் அனுபவிக்கிறேன், ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பவுல் சொல்றாரு எல்லாம் அனுபவிக்கலாம், ஆனால் தகுதியாக இராதுன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அந்த வசனத்துக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? இன்னொரு வசனம் இருக்குல்ல, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்கலாம், ஆனா தகுதியா இராதுன்னு உள்ள வசனம். உலகத்தை தகாத விதமாக நம்ம அனுபவிக்க கூடாது. இருக்குது, சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அளவுக்கு மிஞ்சி சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. பணம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தகுதியான வஸ்திரத்தை தாண்டி போயிடலாமா? பேதுரு என்ன வார்த்தை வைக்கிறார்? தகுதியான வஸ்திரத்தினால உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பணம் இருக்குன்னு சொல்லி நம்ம வைர மோதிரமும் வைர தோடும் போடலாமா? தேவையா? உங்களுக்கு இது தேவையா? திருடனுக்கு பஞ்சம் இல்லை. திருடன் ஊர்பட்ட வீடுகள்லாம் யார் இறங்குறான்? திருடர்களும் திருடிகளும். உங்களுக்கு நிம்மதியாக வாழுக்கு மனசு இல்லையா? இப்பதான் வைரத்தோடு வாங்கி போடுறோம். எங்களுக்கு பணம் இருக்கு, நாங்கள் வாங்கி போடுறோம். பாஸ்டர், உங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்க பழக்கமும் இல்லை, பணமும் இல்லை, பழக்கமும் இல்லை. ஆல் ரைட், உங்களுக்கு பணம் இருக்கு, பழக்கம் இருக்கு, என்ஜாய் தி லைஃப். எவனா திருட்டு போய் இழுத்துட்டு போனா காதா அர்த்தான்னா என்கிட்ட சொல்லாத. நான் ஜோம் பண்ணா கேட்காதுன்னு எனக்கே தெரியும், சொல்லிட்டேன். சில காரியங்களுக்காக நான் ஜோம் பண்ற வேலையில எனக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜோம் பண்ணாலும் இது சாங்ஷன் ஆகாதுன்னு ஆண்டவர் என்கிட்ட முதல்ல சொல்லிடுவார். ஆனாலும் அவங்களுக்கு திருப்திக்காக, மற்றவங்களுக்கு திருப்திக்காக நான் ஜோம் பண்ணுவேன். பாஸ்டர் ஜோம் பண்ணீங்களான்னு கேட்பாங்கல்ல, இப்போ நான் பொய் சொல்லக்கூடாது இல்லை, நான் ஜோம் பண்ணேன். ஆனால் கேட்காதுன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு பதில் கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களுக்காக, உங்களை திருப்திப்படுத்துக்காக ஜோம் பண்ணுவேன். அவ்வளோதான். நம்ம தகாத விதமாக அனுபவிக்க இறங்கிடக்கூடாது, அதை மனசில் வச்சுக்கிடுங்க. ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணலிமையாய் வாழ்ந்தவர். சமீபத்தில் கர்த்தரால் மிகவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு இள வயசு ஊழியக்காரனை பற்றி ஒரு செய்தி எனக்கு வந்து கிடைத்தது. இந்த ஊழியக்காரன் ரொம்ப தாழ்மையாக பணிவாக ஆண்டவரை நேசித்து கர்த்தர் ஊழியம் செய்து வந்த ஒரு சபை ஊழியக்காரன் ஆண்டவர் பல இடங்களுக்கு கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்தார். அதனால அவர் பார்த்தாராம், கர்த்தர் நம்ம பல இடங்களுக்கு பயன்படுத்துறதுனால இனி நம்ம பழைய ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. பழைய ட்ரெஸ்ன்னா சாதாரண ட்ரெஸ், சாதாரண ட்ரெஸ்னா ஒயிட் பேண்ட்ஸ் ஒயிட் ஷர்ட் போடக்கூடாது. நம்ம இனி வெளி இடங்களுக்கெல்லாம் போகிறதில்ல, சஃபாரியில் தான் போகணும்னு அவர் தீர்மானித்தார். அவர் சஃபாரியில் போக தொடங்கினார். அவருக்கு சந்தோஷமா இருக்கு. பார்த்தாரு, நம்ம வெளி இடங்களில் மட்டும் சஃபாரியில் போனால் போதுமா, நம்ம சபைக்கே சஃபாரியில் வந்துடுவோன்னு வந்துட்டார். சூப்பராக இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. அவர் நல்லா பாடுவார், நல்லா பிரசங்கம் பண்ணுவார். ஆவியின் வரங்கள், வல்லமை, அபிஷேகம்லாம் உண்டு. நல்ல ஊழியக்காரன் தான். ஆனால் பார்த்தாரு, நம்ம அனுபவிக்கு தானே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பணம், அவர் பல இடங்களுக்கு போய் நிறைய பணம். பணத்தை வச்சுட்டு சும்மாதான் இருக்கிறது, எல்லாம் பயன்படுத்தணும். பயன்படுத்துவோம். நம்ம சஃபாரியில் வெளியூருக்கு போகிறதால போவோம்னு முதல்ல பிளான் பண்ணார். போனார். இப்போ அவர் உள்ளூர்லேயே இப்போ எப்போதும் சஃபாரியில் இருக்கிறார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சாஸ் அவருக்கு சபைக்கு வந்தாங்க. சாஸ் வந்திருக்கான். சாஸ் வந்து பயங்கர கலாட்டா பண்ணி சபைக்கு வர்றவங்களெல்லாம் அந்த பிசாசு வந்து சபைக்கு பிந்தி வந்தவங்களெல்லாம் கேட்ட பூட்ட சொல்லி முக்கியமான விசுவாசிகள் எல்லாம் வெளியே நிற்க வச்சு போட்டாங்க. பயங்கர பிரச்சனை ஆகி போச்சு. பிறகு என்ன நடந்ததுன்னு நான் நாளை காலையில் கண்டுபிடிச்சி நாளை கழிச்சு சொல்றேன். ஏன்னா பெரிய குழப்பத்தில் கிடக்கு பிசாசுக்கு வஞ்சகம். நமக்குன்னு ஒரு லைஃப் பேட்டர்ன் இருக்குங்க அம்மா, உங்களுக்குன்னு ஒரு தகுதியான வசனம் இருக்கு அம்மா. நீங்க ஒரு அலுவலகத்தில் பணிபுரியுறீங்க, யூ ஆர் ஏ டீச்சர் ஆர் ஏ பிரின்சிபல் ஆர் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் அன் ஆஃபீஸர் ஆர் ஏ மேனேஜர், உங்களுக்குன்னு ஒரு தகுதியான வசனம் இருக்கு. உங்களுக்கே ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போதுமே. இது ஆதி தாளம் தோழி ராகம். அதான் இன்னைக்கு புதிய ராகத்தில் பாடியிருக்கிறேன். இந்த வேலையை வச்சுக்கிட கூடாது. உங்களுடைய தகுதி என்ன? வாட் இஸ் யுவர் பொசிஷன்? அதுக்கு ஏற்றபடி நம்ம அனுபவிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தா போதும். ஹல்லேலூயா. கடையில எல்லாம் என்ன விலை கூடின ஐட்டம் எல்லாம் வந்திருக்கு தெரியுமா? கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ், நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. 1/2 கிலோ 1500 ரூபாய்க்கெல்லாம் வந்துருக்கு. நம்மகிட்ட தான் பணம் இருக்குல்ல, வாங்கி அடிச்சு கலைக்கு ஊற்றுவோம். நம்ம இந்த அளவுக்கு போக மாட்டோங்க. நம்ம கெப்பாசிட்டி தான் சீப் அண்ட் பெஸ்ட். சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்லியே பாஸ்டர் கெட்ட பேரை வாங்கியிருக்கிறாங்க. நான் கெட்ட பேர் வாங்கினா நீங்க கவலைப்படாதுங்க. ஐ நோ ஹவு டு மேனேஜ் திங்ஸ். சரிதா?
அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்தா, நான் ஒரு வார்த்தை இங்கிலீஷில் பேசினா அந்த சட்டையும் அந்த தொப்பியும் அது செயலிழந்து போயிடும், அது மரியாதை இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு கேள்வி உண்டு எனக்கிட்ட. அந்த கேள்வி அந்த ஆடம்பரெல்லாம் அடங்கி போயிடும். சொல்ல வந்தது புரியுதா? உலகத்தை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்கணும். பணம் இருக்குது, எனக்கு நிறைய வசதி இருக்குன்னு சொல்லி டெய்லி பிரியாணி தின்ன நான் கேள்விப்பட்டேன். சமீபத்தில் ஒரு டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், அவருக்கு மனைவி வயசான காலத்தில் பென்ஷன் ஆன பிறகு அவரை விட்டுட்டு அவங்க மக வீட்டுக்கு போனாங்களாம். அவருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா. he started eating பிரியாணி டெய்லி பிரியாணி தின்னாராம். ஐயோ, நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க. சத்தியமா அவருக்காக ஜோபம் கூட பண்ணேன். she had a major heart attack. நான் சும்மா கிண்டலா பேசுறேன், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. I am telling the truth. உண்மையை பேசுறேன். நமக்கு தான் படம் இருக்குல்ல, பாண்டிய ஹோட்டல்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு பாப்பா தம்பி. ஒரு நாள் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஒரு பாஸ்டருக்கு பையன்கிட்ட கேட்டேன், உங்க தாத்தாவுக்கு என்ன பிடிக்கும்? தாத்தாவுக்கு 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. தாத்தாவுக்கு என்ன பிடிக்கும்? அவன் சொல்றான், எங்க தாத்தாவுக்கு, அவருக்கு பல்லெல்லாம் விழுந்து போச்சு, அவருக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும், அவருக்கு ஜீரணிக்காது, அப்படிப்பட்ட ஒரு வயசு. ஆனா பேரன் சொல்றான், எங்க தாத்தாவுக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். அப்படி சாப்பாட்டுல ஒரு ஆசை, உடுத்து ஆசை தீரல்ல, சாப்பிட்டு ஆசை தீரல்ல, அனுபவிச்சு ஆசை தீரல்ல. எல்லாம் அனுபவிங்க. நமக்கு பவுல் சொன்னதுதான் எனக்கு பொறுத்துக்கிறது. நமக்கு எல்லாம் தகுதியாராப்பா. நமக்கு தகுதிக்கு ஆண்டவர் என்ன அனுபவிக்க சொல்றாரோ அதை அனுபவிச்சுடுவோம். இனி வரும் காலம் குறுகினதானபடியால் தகாத விதமாக நம்ம அனுபவிக்க கூடாது. அது நல்லதில்லை, அது தப்பு தான். நான் உள்ளதை சொல்லிட்டேன், கேட்டீங்களா? உள்ளதை சொல்லணும்னா நீங்க ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிடுங்க, ஏற்றுக்கிட்டாட்டா ஆறாரம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போங்க. இடையில போக முடியாது, அது தப்பு. உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். அல்லேலூயா. தகாத விதமா அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அங்க ஒரு சார் வந்தாரு, அவர் ஒரு பெரிய, அவர் டெப்டி கலெக்டர், அல்ல கலெக்டர்னு வச்சுக்கிட்டு, அல்ல ஆர்டிஓ அல்ல ஆர்டிஓ. அவர் டை கட்டிட்டு ஷூ சாக்ஸ் போட்டுட்டு வந்திருக்கிறாரு. நானும் பார்த்து அவரோட நான் குறைஞ்சவனா, எடு ஷூ எடு, சாக்ஸ் எடு. ஒரு பாஸ்டர் வெளியூருக்கு போறாரு, அவங்க மனைவி ரொம்ப கடுபிடி பண்ணுவான். அப்படியே எடு, எனக்கு ஷூ எடு, சாக்ஸ் எடுக்கு, இதை எடு, தைய எடு. மனைவி நின்று ஆடுவாப்பிலையும் பாஸ்டருக்கு மனைவி. அவரு அப்படியா அனுபவிக்க அவர் நினைச்சிட்டார். ஆனால் அவருடைய பெற்றோரோ தியாகமாக ஆண்டவருக்காக வாழ்ந்து பரலோகம் போனவங்க. அவருக்கு கூட்டாளி சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு கூட்டாளி ஒரு பாஸ்டருடைய மகன். உனக்கு தெரியாதையா, நம்ம அப்பா அம்மா மாரெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சு ஆண்டவருக்காக தியாகம் அனுபவிச்சு அவங்க பரலோகத்துக்கு போனாங்க. நம்ம எல்லாம் இனிமேல் கஷ்டம் துன்பம் பாட அனுபவிக்க அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் உலகத்தை அனுபவிக்க தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் ப்ராஸ்பரிட்டி டாக்டரின், செழுமையின் உபதேசம். டோன்ட் பி கேரிட் அவே பை திஸ் ஃபால்ஸ் டாக்டரின். இது ஒரு துருபதேசம். பரிசுத்தவான்கள் எளிமையாக தியாகமாக அர்ப்பணிப்போடு வாழ்ந்திருக்கிறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். உலகத்தை அனுபவிக்கலாம், யூ மே நாட் ஹேவ் த கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டோடைய கிருபை தாங்க நமக்கு ரொம்ப வேணும். ஆடம்பரமும் ஆசாபாசமும் பட்டும் பொட்டும் பூவும் வைரமும் தோடும் முத்தும் அது இல்லை. ஆண்டவர் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் கிருபை இருக்கா? ஆண்டவர் பிரசன்னம் இருக்கா? நீங்க வந்ததே ஒரு ஆசீர்வாதம். மேரி ஆஃப் த பைபிள் மஸ்ட் ஹேவ் பீன் எ புவர் வுமன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மரியாள் ஒரு ஏழை ஸ்திரீ என்று நான் கருதுகிறேன். எலிசபெத்துக்கு ஒரு வீட்டுக்கு போய் அந்த அம்மா வயசானவங்க, அவங்க வயிற்றிலே குழந்தை இருக்கிறது. வாழ்த்துற வேளையில அந்த குழந்தை களிப்பாய் துள்ளிச்சு, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி விட்டது. அப்படி ஒரு கிரீட்டிங். இது இவங்க வந்த உடனே பேய் வந்து விட்டது, அங்கே பாம்பு வந்து விட்டது, நட்டுவக்காலி வந்து விட்டது, பூரான் வந்து விட்டது, தேள் வந்து விட்டது. ஐயோ, அவங்க வந்ததுலேருந்தே நம்ம வீட்டுக்கு இருந்த சமாதானம் போச்சுங்க. பிசாசு தான் கூட வந்திருப்பான் போல இருக்கு. அப்பா, எனக்கு ஆண்டவர் கூட இருந்தா போதும். ஐ வாண்ட் டு பி சிம்பிள் அண்ட் ஹம்பிள். என்னை அவனும் மதிக்கணும்னு நம்ம வாழலாம். ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு ரொம்ப தேவை. மனுஷாலெல்லாம் மதிக்கணும் இல்லையா? அதுக்கு ஏற்றபடி பாஸ்டர் நாங்களே உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? நம்ம சபையில் உள்ள விசேஷத்துக்கு நீங்க ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஒரு தொப்பி வச்சு ஒரு கண்ணாடி வச்சிருந்தா எப்படி அழகா இருக்கும். ஆமாங்க, நீங்க சொல்றது ஒரு ஐடியா தான். நானும் ஒரு காலத்தில் தொப்பியெல்லாம் வச்சிருந்துருக்கிறேன்.
எனக்கு தலையில ஒரு கொப்பளம் போல ஒரு காலத்தில் வந்தது. எனக்கு வெயிலெல்லாம் தாக்கு பிடிக்கல. அப்ப ஹேட், பிரிட்டிஷ் மேன்ஸ் ஹேட், வெள்ளைக்காரனுக்கு தொப்பி வச்சிருந்தேன். பைக்கில் மோட்டர் சைக்கிள் எல்லாம் போறவங்கள வாலிப பசங்க பார்த்து சிரிப்பானுங்க, சீரியஸ் போறான் பாரு அப்படின்னு. இப்போ ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட். இப்போ எனக்கு வெயில் தாங்குது, இப்போ தொப்பிக்கு தேவைப்படலை. அது ஒரு ஸ்டைலு தாங்க. நான் பார்க்கிறேன் பாஸ்டர்மாரும் விசுவாசிகளும் இடத்துக்கு ஏற்றபடி என்னென்ன ஸ்டைலா நிற்கிறாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கு பார்க்க. சைக்குதோ சைக்கிள்லையோ தகாத விதமா அனுபவிக்கிறவங்க போல இறங்கிறாங்க. ஒரு விசேஷ நேரத்தில், ஒரு நல்ல நேரத்தில் போட்டு சூட்டில் நிற்காதுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன்ல. ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு அதில் பிடித்தம் இல்லை. பைபிள் காலேஜ் படிக்கிற வேலையிலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. அப்புறம் இப்போ இந்த காலத்திலே வந்திருக்கு, இனியும் வராது. உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்க போல இறங்கிடக்கூடாது. வாங்கினா நம்ம ஒரு பென்ஸ் கார் வாங்கணும், 46 லட்சம். அவர் மிஷினரி காரியம் தெரிஞ்சு சொல்றாரு, 46 லட்சம் எல்லாம் ஒரு பெரிய காரா? எனக்கு கூட்டாளி 1 கோடியில வராரு. சாது சீமன் தேவ மனுஷன் சொல்றாரு 4 கோடி 5 கோடிக்கு கார்ல பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால உலகத்துல போயிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள், குறிப்பிட்ட சாபனத்தை சார்ந்த பரிசுத்தவான்கள். பாவம், அவங்களுக்கு தரிசனம் இப்படி இருக்கு, பவுலப்போஸ்தலனுக்கு தரிசனம் இப்படி இருக்கு. இனி வரும் காலம் குறுகினதாக இருக்கிறது. அதுக்கு பிறகு தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுற வேளையில வேற ஒன்று சொல்றாரு. அது ரொம்ப பயமா இருக்கு. அது படிக்கிற வேளையில இனி வரும் கோபாக்கினேன்னு ஒன்று சொல்றாரு பவுலப்போஸ்தலன். தெசலோனிக்கே சபைக்கு எழுதுற வேளையில கோபாக்கினை பற்றி எழுதுறார். ஆண்டவருடைய வருகை பற்றியும் முதல்ல தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். அந்த நேரத்தில் தான் இதையும் சொல்றாரு. இனி வரும் கோபாக்கினை என்று ஒன்று சொல்லுகிறார். கேட்டீங்களா? நம்ம இனி வரும் காலம், இனி வரும் நாட்கள், இனி வரும் காலம் குறுகினது எல்லாம் படிச்சுட்டே வரும். அதுக்கு இடையில பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுற வேளையில என்ன சொல்றாரு? கோபாக்கினை பற்றி சொல்றாருப்பா. இனி வரும் கோபாக்கினை 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப தெளிவாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துட்டீங்களா? அப்படியே கொஞ்சம் பாருங்க. என்ன எழுதியிருக்கு படிச்சு பார்த்தீங்களா? இனி வரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு. இனி வரும் கோபாக்கினேன்னு ஒன்று இருக்கு. இந்த உலகம் எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. கோபாக்கினா ராத் ஆஃப் காட், தேவனுடைய கோபம் இந்த பூமியிலே ஊற்றப்பட இருக்கிறது. அந்த கோபாக்கினின்று நம்மை ரட்சிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இனி வரும் அழிவிலிருந்து, தீமையிலிருந்து, கேட்டிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்படி இனி வரும் கோபாக்கினா என்னன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா பைபிள் அதை சரியா எழுதி வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுங்க. இனி வரும் கோபாக்கினா என்னன்னு அங்கதான் எழுதியிருக்கு. அதை படிச்சா நமக்கு புரிஞ்சுக்கிடும். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா அங்க ஒரு பெரிய பட்டியலே எழுதப்பட்டிருக்கிறது. I watched as he opened the 6th seal. There was a great earthquake. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. The sun turned black like sackcloth made of goat hair. The whole moon turned blood red. சூரியன் அந்தகாரப்பட்டது, சந்திரனும் இரத்தம் நிறமாக மாறினது. The stars in the sky fell to earth. நட்சத்திரம் பூமியிலே விழுந்தது. As late figs drop from a fig tree when shaken by a strong wind. பலமான காற்று வீசுற வேளையில அத்தி மரத்திலிருந்து காய் விழுந்தது போல நட்சத்திரம் எல்லாம் விழுந்துன்னு சொல்றாரு. பயங்கரமான கோபாக்கினை, இனி வரும் கோபாக்கினு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் எவர் கண்டாவா? இனிமேல் இந்த உலகத்துல வரப்போகின்ற தேவ கோபாக்கினை குறித்து ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு தெளிவாக காண்பித்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இங்க பட்டியல் போட்டு படித்து விட்டோம். அதை தெரிஞ்சுக்கிடாம இனி எல்லாம் கோபாக்கினை எல்லாம் கிடையாது. நம்ம இப்ப கிருபையின் காலத்தில் இருக்கிறோம்.
நம்ம இப்ப கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இனிமேல் வரும் கோபாக்கினைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோபாக்கினைக்கு தப்புறதுக்கு தான் ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசுவின் வழியில நடக்கணும். ஆண்டவர் இயேசுதான் இனிவரும் கோபாக்கினைக்கு நம்மை ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. நீங்க மாதாவை கூப்பிட்டா மாதா வந்து ஹெல்ப் பண்றாங்களா? யாருக்காவது இருந்தா சொல்லுங்க, நானும் மாதாவை கூப்பிட்டு பார்க்கறேன். மாதாவை நாம பரியாசமா சொல்ல மாட்டோம், சொல்லதில்லை. ராயப்பரு பரிசுத்தமா, ராயப்பரு, முடியப்பரு, சடையப்பரு, யாகப்பரு அவங்களும் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள். ஆனா இனி வரும் கோபாக்கினை ரட்சிக்கிறது யாரு? சத்திய சாய்பாபாவா? அல்ல புத்தரா? அல்ல டாக்டர் அம்பேத்கரா? அல்ல அறிஞர் அண்ணா இருப்பாரா? ஓ, பெருந்தலைவர் காமராஜ் நம்ம காப்பாற்றிருக்கு. இனிவரும் கோபாக்கினை நம்ம காப்பாற்றுறதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஆளாக முடியும். அவருடைய உதவியை நாடணும், அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேல் ஒரு கோபாக்கினை இந்த உலகத்துக்கு வர இருக்குது. அதுல தப்பி பிழைக்கிறக்குள்ள வழியை தேடணும். நம்ம ஆண்டவர் வழியில நடக்கணும், ஆண்டவர் பேச்சை கேட்கணும். அவன் சொன்னா அங்க சொன்னா இங்க சொன்னான்னு வேற இவங்க பேச்சை கேட்டா பஸ் இல்லாம மாட்டிக்கிடுவோம், சிக்கல மாட்டிக்கிடுவோம், அழிவின் பாதையில போக வேண்டியதுதான், நரகத்துக்கு போக வேண்டியதுதான், பூமி அதிர்ச்சியில மாட்ட வேண்டியதுதான். எனக்கு தெரியாது சுனாமி வந்தது ஒருக்கா, இனி என்னைக்கு வருதோ எனக்கே தெரியாது. சுனாமி வரலாம், என்னென்ன காரியங்கள் பூமியில வரப்போகுதுன்னு நமக்கு தெளிவாக எல்லாம் இப்போது நடக்கிறத பற்றி முடிவு பண்ணிடாதுங்க. இனிமேல் வரப்போகுது பெரிய ஒரு ஆக்கினை, இனிமேல் இந்த பூமிக்கு வரப்போகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அதனால அந்த ஆக்கினையினால மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க படிச்சு பாருங்க. 13வது வசனத்துல வெளிப்படுத்தல் 6:13 அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. தெரியுமா? இதான் கோபாக்கினை. 6ஆம் முத்திரையை ஆண்டவர் இங்கே 6ஆம் முத்திரையை உடைக்குவதை யோவான் பார்க்கிறார். அப்போதான் பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அன்பானவர்களே, நான் கூட பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பு சூரியன் அந்தகாரப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தரிசனங்களை ஆண்டவர் அநேகருக்கு காண்பித்திருக்கிறார். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. வானத்தை கேட்டேன், வானமே இல்லை, இல்லாமல் போய்விட்டது, வானமே இல்லை. மலைகள் தீவுகள் எல்லாம் இடங்களை விட்டு அகன்று போயின. மலைகள் எல்லாம் இல்லை, தீவுகள் எல்லாம் இல்லை, எல்லாம் இடத்தை விட்டு பேர்ந்து போச்சு. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீன பர்வதங்களின் பொய்களின் கண்மலைகளில் ஒழித்துக் கொண்டு என்ன சொல்றாங்க? பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் பேர் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்துக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. ஐயோ, கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது என்று யாரெல்லாம் சொல்றாங்க? ஒரு பெரிய பட்டியலில் உள்ள ராஜாக்கள், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் சொல்றாங்க. அப்போ பயமா இருக்கு. They call to the mountains and the rocks, fall on us and hide us from the face of him who sits on the throne and from the wrath of the Lamb. For the great day of their wrath has come, and who can stand? கோபாக்கினையினால் வந்துவிட்டது. யார் நிற்க முடியும்? சுனாமி வந்தது, யார் நிற்க முடிஞ்சது? சுனாமியில எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க? நமக்கு தெரிஞ்சவங்க செத்து போயிட்டாங்களா இல்லையா? யாரா காப்பாற்ற முடிஞ்ச? நீங்க போய் காப்பாற்றி பார்த்தீங்களா? உங்கள்ட்ட சொல்லிட்டு வராது. கோபாக்கினை, இனி வரும் கோபாக்கினை ஒன்று இருக்கு. அதை நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு பயந்து நீ வாழணும். அதுக்கு தான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இனி வரும் கோபாக்கினை. அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படி இல்லையா? அப்படி பைபிள்ல இருக்குதா? பைபிள்ல பொய்யல் இருக்கா? பைபிள்ல இருக்கு, உண்மைதான். இனி வரும் கோபாக்கினை என்று வந்து இருக்கிறது. அதுல ராஜாக்கள், பெரியோர், சிறியோர், ஐஸ்வர்யவான்கள், அடிமைகள், சுவாதீனர், பலவான்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பர்வதங்கள் குகைகளில மலைகளில ஒழிச்சுக்கிட்டு எங்கள் மேல விழுந்து மறைஞ்சுக்கிடுங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறோடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியான கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் கூப்பிடுறாங்க. அதுல யாரும் நிற்க முடியாது.
யாரும் ஒழிய முடியாது, மறைய முடியாது. சத்தியமா சொல்றேன். டேக் இட் இஸ் சீரியஸ், டோன்ட் டேக் இட் ஈஸி. இது ரொம்ப சுலபமாக தோன்றது நினைக்க வேண்டாம். எந்த நாட்டில் எப்போ புயல் வீசும், எப்போ சுனாமி வரும், பூமி அதிர்ச்சி வரும், கொள்ளை வரும், என்ன ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது. ஜப்பானில் வருமா, மலேசியாவில் வருமா, சிங்கப்பூரில் வருமா, அந்தமான் தீவில் வருமா, இல்லைன்னா நாகப்பட்டினத்தில் வருமா, கும்பகோணத்தில் வருமா, யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்கள் சோசியனுக்கே தெரியாது, ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். கோபாக்கினையின் நாள் இனி வரும். கோபாக்கினைக்கு நம்ம தப்பணும். அப்ப ஆண்டவருடைய உதவியை நாடணும். ஆண்டவர், நாங்க உமக்கு பயந்து உமக்கு வழியில் நடப்போம். இந்த சூழ்நிலைமை, இந்த காலகட்டத்தில் நாங்க மாட்டிக்கிட கூடாது. இப்பவே ஜோம் பண்ணிக்கிடுங்க. இப்பவே ஆண்டவர் இயேசுவின் கிருபையை பற்றி கொள்வோ கடவோம். ஹல்லேலூயா. எல்லாம் வார வேளையில பார்த்துக்கலாம். நீங்க வார வேளையில என்னத்தை பார்ப்பீங்க? Can you face a tsunami? ஒரு சுனாமி அவங்களால பார்க்க முடியுமா? ஒரு பூமி அதிர்ச்சி மண்ணுக்குள்ள போக முடியுமா? ஆமா. ஆண்டவருடைய கோபாக்கினை நாள் மகா பயங்கரமான நாள். அதை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது மப்பும் மந்தாரமான நாள். பராக்கிரமசாலி முதற்கொண்டு மனம் கசந்து அழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கோபாக்கினையின் நாள் என்று ஒரு காலம் இருக்கிறது. இனிவரும் கோபாக்கினை நம்ம தப்பிக்கணும். அதுக்கு ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். கர்த்தரையே சேவிக்கணும். அவர் வழியிலே நடப்போம். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து இந்த கோபாக்கினை தொடர்ந்து இன்னும் வருது. என்னது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபேலிக்ஸ் கிட்ட பேசுறாரு. ஃபேலிக்ஸ் இடத்துல பேசுற வேளையில இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து எடுத்துரைக்கிறார். இதை பற்றி எந்த நூற்றாண்டில் சொல்றார்? 1ஆம் நூற்றாண்டில் பேசியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் நூற்றாண்டில் சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. பாத்தீங்களா? அங்க என்ன எழுதியிருக்கு? ஃபேலிக்ஸ் இடத்துல பேசுறாரு. இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து எடுத்துரைக்கிறார். கேட்டீங்களா? அது என்னது? As Paul discoursed on righteousness, self-control and the judgment to come, Felix was afraid. அந்த கவர்னர் ஃபேலிக்ஸ் பயந்து விட்டான். He was afraid. அவன் பயந்து சொல்லிட்டான், that's enough for now. You may leave when I find it convenient. I will send for you. இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து ஃபேலிக்ஸ் கிட்ட பேசுறான். அவன் பயந்து, நீ போயிரு பரவ நம்ம பேசிக்கலான்னு சொல்றாடோ. இனிவரும் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆளுகளே மறந்துடாதுங்க. நியாய தீர்ப்பு உண்டா? அப்படி இருக்குதா? அதெல்லாம் சும்மா இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் கூட சொல்றாங்க நியாய தீர்ப்புன்னு உண்டுன்னு சொல்றாங்க. மருத்துவராகிய சிறியோரும் பெரியோரை நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தும் விஷயத்தில் நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இனி வரும் நியாய தீர்ப்பு. அப்ப நமக்கு சிபாரிசுக்கு யாரும் வர முடியாது. புருஷனுக்கு மனைவி வர முடியாது, மனைவிக்கு புருஷன் போக முடியாது, பிள்ளைகளுக்கு பெற்றோர் போய் நின்று சிபாரிசு பண்ண முடியாது. அந்த கருத்தை போட்டு ஓவர் கோட்டு போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்ட வக்கீல், அட்வொகேட், ஜட்ஜி யாரும் வந்து பேச முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி எல்லாம் வர முடியாது. அவங்களே தண்டனைக்குள்ளாகி அவங்க தேவடாவின் கண்டெம்ட், அவங்களே தண்டனைக்குள்ளாகி போடப்படுவாங்க. நியாய தீர்ப்பு, இனி வரும் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கப்பா. அதை பற்றி இன்னைக்கு யாருமே சொல்றது. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு சபைகளில் இந்த சத்தியம் சொல்லப்படலை. நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கா? அப்படி ஒன்று உண்டான்னு கேட்கிறாங்க. அப்படி ஒன்று உண்டு. ஆனா யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா, those who walk in the spirit, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பரிசுத்த ஆவியை பற்றி பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தேவாவியை பெறாமல் மாம்சத்தின்படி மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி வாழ்வர்களுக்கு தண்டனை உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்புல இருந்து யாரும் தப்ப முடியாது. அன்னைக்கு யாருக்காக பரிந்து பேச முடியாது. எந்த பாஸ்டர் நீங்க தயவு செய்து வாங்க, எனக்காக ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். இயேசுதான் நியாயாதிபதியாக வீற்றிருப்பார். தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் யாரும் அங்க போய் யாருக்காக ஒன்றும் பரிந்து பேச முடியாது. இப்பவாவது
ஆண்டவரிடத்தில் மாதாவை வச்சு பரிந்து பேசலான்னு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அச்சிசமரியாவே பரிசபை மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இட் இஸ் ராங் சார், அது தப்பு, அது பைபிளில் இல்லாத ஒரு ஜெபம் இவங்களாக பண்ணிக்கிட்டது. மாதா எல்லாம் ஒன்றும் பரிந்து பேச முடியாது, அவங்க ஆண்டோட ராஜ்யத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நியாய தீர்ப்பு நாளில் நமக்காக யாரும் சிபாரிசு பண்ண முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பரிந்து பேச முடியாது. இப்போ உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ பிளண்டேஸ் தப்பு பண்ணாலும் நீங்கள் பரிந்து பேசுவீங்க. சார் என் பையன் வர முடியாத காரணம் அவனுக்கு உடம்பு சரியில்லை சார், பொய் கூட சொல்லலாம். அவங்க பாட்டி செத்தது தான் சார், பொய் புத்தலாட்டம் கூட பேசலாம். பிள்ளைகளுக்காக பெற்றோர் பரிந்து பேசலாம், சிபாரிசு பண்ணலாம், தண்டனைக்கு விலக்கி பார்க்கலாம். ஆனா நியாய தீர்ப்பு நாளில் ஒருவர் இன்னொருக்காக பரிந்து பேசான்னு பாடில்ல. அவனவன் தன் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கு. ரோமர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம், படித்து பார்ப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எடுத்து படிக்கலாம். படிச்சீங்களா? எடுத்தீங்களா? நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். யூ ஹேவ் டு கிவ் அக்கவுண்ட் டு காட். ஆண்டவர் கேட்பார், உனக்கு கணக்கு வழக்க கொண்டு வா, நீ என்னெல்லாம் இந்த பூமியில இருந்த வேலையில செஞ்ச அதை நான் கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டதுன்னு கேட்பார். நம்ம தான் நமக்கு கணக்கை கொண்டு கொடுக்கணும். இப்ப நம்ம சபையின் கணக்கு தணிக்கை ஆடிட்டிங் இருக்கு, அதுக்கு ஆடிட்டர் இருக்கிறார். அவர்கிட்ட நான் தான் கணக்கு கொடுக்கணும். நீங்க கணக்கு கொடுத்தா அவர் ஏற்றுக்கிட மாட்டார். உங்க கணக்க நீங்க இன்கம் டாக்ஸ் அசஸி, நீங்க வருமான வரி கட்ட வேண்டிய நபரானா நீங்க ஒரு ஆடிட்டர் வழியாக நீங்க கொடுங்க. உங்க கணக்கை நீங்க கொடுங்க, என் கணக்கை நான் கொடுக்குறேன். அப்படிதான். எனக்கு கணக்கை நீங்க கொடுக்க முடியாது, உங்க கணக்கை நான் கொடுக்க வேண்டியதில்லை. அவனவன் தன் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்படிதான் பைபிள்ல எழுதியிருக்கு. Each of us will give an account of himself to God. Each of us, ஒவ்வொருவரும். உனக்கு தெரியுமா இந்த சத்தியம்? தெரியுமா? ஆண்டவரே என் புருஷன் தான் காரணம், ஆண்டவரே என் மகன் தான் காரணம், ஆண்டவரே எங்க அம்மா தான் காரணம், எங்க அப்பா தான் காரணம். Give your account to the Lord when he asks for it. நம்ம ஆண்டவர்கிட்ட வேற ஏதாவது முண்டி சாக்கு சொல்ல முடியாது. ஆமா, ஆதாம்கிட்ட கேட்டா ஏவாள், ஏவாள்கிட்ட கேட்டா சர்ப்பம். You cannot escape from the judgment of God. நான் தான் தப்பு பண்ண ஆண்டவரே, ஆனா என் மனைவி கூட அதை தடுக்கல, அப்படியெல்லாம் சொல்லி நம்ம எஸ்கேப் ஆக முடியாது, தப்ப முடியாது. புருஷன் தான், என் புருஷன் தான் ஆண்டவரே, உமக்கு சன்னிதானத்தில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது, ஆனா நான் இப்படி தப்பா வாழ்வது காரணம் என் புருஷன் தான், அப்படி நீ தப்ப முடியாது. ஆண்டவர் உன்னிட்ட கணக்கு கேட்கிறவள நீ வேற யாரும் இழுக்க முடியாது, வேற யாரும் சிபாரிசு பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுக்கிடணும். ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆர் யூ ரெடி டு கிவ் யுவர் அக்கவுண்ட் டு தி லார்ட் டுடே? இன்னைக்கு கணக்கு கேட்டா கொடுக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்டா ஆண்டவர் கேட்பாரா? ஆண்டவர் எப்ப கேட்பாரோ? கணக்கு கேட்கிறவள ரெடி தான். கணக்கே எழுதலைங்க. வரவு செலவு கணக்கு எழுதுறீங்களா? அதெல்லாம் நாங்கள் எழுதுறதே கிடையாது. நான் வரவு செலவு கணக்கு கேட்கல, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை கேட்கல, அதை கேட்கல. உங்க புக் ஆஃப் லெட்ஜர் டே புக் அதையும் கேட்கல. உங்க ஜீவியத்தின் கணக்கை ஆண்டவர் கேட்பாருப்பா. பாப்பா, உன்னை பற்றி உனக்கு ஒவ்வொரு நாளை எப்படி செலவிட்ட, உனக்கு வருமானத்தை எப்படி செலவிட்ட, நீ யார் யாரோட பேசின பழகின, எங்க போன, எங்க வந்த, எங்க ஓடுன, எங்க ஆடுன, இந்த கணக்கெல்லாம் கேட்பாரு. டான்ஸ் ஆடுனியா, சர்க்கஸ் போனியா, கூத்தாடுனியா, எல்லாம் கேட்பாரு. கணக்க ஆண்டவர்கிட்ட கொடு. அவனவன் தன்னுடைய கணக்கை ஒப்படைக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இனி வரும் நியாய தீர்ப்போடு சேர்ந்ததுதான் இனி கணக்கு கேட்பார். நியாய தீர்ப்போடு சேர்ந்ததுதான் கணக்கு கேட்கறது. கொண்டு வா, உனக்கு வாழ்க்கையின் கணக்கை இறங்கிட்ட சொல்லு, கொடு அப்படின்னு கேட்பார். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? எங்கேயாவது ஓடிக்கலாமா, ஒளிஞ்சுக்கலாமா? ஒரு காலத்துல வேக்சினேஷன் பண்றதுக்கு, தடுப்பூசி போடுறதுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வருவார். பள்ளிக்கூடத்துல இருந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க மாணவர்கள். வீட்டுக்கு வந்தா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முன் பக்கம் வழியா வந்தா பின் கதவு வழியா ஓடிடுவாங்க.
அப்படி நான் பண்ணியிருக்கணும், நாங்களே பண்ணியிருக்கோம். ஆனால் ஆண்டவர் கணக்கு கேட்டால் எங்கே போகிறது? நான் உண்மையை சொல்லிட்டேன். ஸ்கூலில் இருந்த காலத்தில் அங்கே ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருந்து அப்போ ஸ்கூல் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒருத்தர் வருவார். சரியா? அவர் என்ன செய்வார் தெரியுமா? சுமார் 3 மணி நேரம் ரூமை விட்டு வெளியே விட மாட்டார். தண்ணி குடிக்கான்னு பாடில்லை, பாத்ரூமுக்கே போக முடியாது. சார் நீங்கள் நான் அக்கௌண்ட்ஸ் செக்கிங் முடியும் வரையில் இருக்கிறதான் வேணும், நீங்கள் வெளியே போக முடியாது. வெளியே விட மாட்டார். அப்படி எத்தனையோ வருஷம் நான் மாட்டியிருக்கேன். தாகமாக இருக்கு, தாகமாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் பியூனுக்கு சொல்லி ஆயாவுக்கு சொல்லி தண்ணியை கொண்டு வந்து இங்கே குடிங்க. எனக்கு பாத்ரூம் போக முடியாது. அக்கௌண்ட்ஸு எல்லாம் செக்கிங் முடிச்ச பிறகுதான், இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் நீங்கள் வெளியே போகிற. ஆண்டவர் கணக்கு கேட்குற வேளையில் நீங்கள் எங்கேயாவது ஓடியும் வரைய முடியாது, ஒளிஞ்சு விளையாட முடியாது. இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் கணக்கை நான் கேட்கல. உங்கள் வருமானம் என்ன, உங்கள் செலவு என்ன, உங்களுக்கு டெபாசிட் என்ன இருக்குது, ஷேர் எவ்வளோ இருக்குது, அது மூலகட்டவனுக்கு பேச்சு. எனக்கு ஆண்டவர் கிருபையில கொஞ்சம் அறிவை தந்திருக்கிறார். God has given me some wisdom. I don't ask you what is your deposit, what is your per capita income. உங்களுக்கு தலைவர் வருமானம் என்னன்னு I don't ask. I don't need to ask. உங்க கணக்க பாப்பா, உனக்கு கணக்க ஆண்டவர் கேட்பார், அப்படி கொடுத்துக்க. அது நான் பார்த்துக்கிட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் பார்த்துக்கிட்டேன். அப்படியா அருடி ஆண்டவர் கணக்கு கேட்கிறவங்க நம்ம கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? கணக்கு கரெக்டாக வருமா? கொஞ்சம் இடிக்குமோ? ஒரு 5000 ரூபாய் நீங்கள் எடுத்து செலவழிச்சது இப்போ செலவாகி போச்சோ, அப்போ என்ன செய்ய போறீங்க? அதை பிறகு நம்ம சொல்லி தீர்த்துக்கலாம். ஆண்டவர் அந்த பணக்கதையெல்லாம் கேட்க போகல. நீங்கள் கள்ளக்கணக்கு எழுதியிருந்தா கேட்பாரு, லஞ்சம் வாங்கியிருந்தா கேட்பாரு, கலப்படம் பண்ணால் கேட்பாரு. கேட்டீங்களா? அடுத்து அநியாயமான வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தா அதை கேட்பாரு. இந்த பணம் எங்கே இருந்ததுன்னு கேட்பாரு. இப்போ பெங்களூரில் அங்கே கேள்விக்கு மேலே கேள்வி. அந்த கணக்கை நான் கேட்க வரல, அது எனக்கு வேலை கிடையாது. அது அவங்க எப்படி சமாளிச்சு தப்பி போயிடுவாங்களா, போயிட்டு போகிறாங்க. அது எனக்கு வேலை கிடையாது. நம்ம தப்ப முடியாதுங்க. ஆண்டவர் கணக்கு கேட்குறவங்கள தப்ப முடியாது. இன்னும் ஒரு விஷயம் நான் அறிஞ்சிருக்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளில் கணக்கு கொடுக்கணும்னு ஒரு வசனம் நான் படிச்சிருக்கிறேன். வீணான வார்த்தை பேசக்கூடாது. அதான் சொல்றாரு, வீண் வார்த்தை வந்து உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். எனக்கு அந்த கோபத்தில் நான் சும்மா விட்டேன். கேட்ட நாள் கெட்ட வார்த்தை. எபேசு சபைக்கு பவுல் எழுதுறவர்கள் என்ன சொல்றார்? கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வீண் வார்த்தை. விசுவாசிகள் கூடி பேசுற வேளையில வெட்டியா பேசிட்டு இருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். வெட்டி பேச்சு பேசுறத நிறுத்தணும். அதை பற்றி கூட ஆண்டவர் கணக்கு வைப்பார். அடுத்தவங்களை பற்றியே கெடுத்து பேசுறது, தீமையாக பேசுறது, அவதூறாக பேசுறது, கண்ணாபின்னான அசிங்கமா பேசுறது, உண்மைக்கு புறம்பா பேசுறது. என்னது உண்மைக்கு புறம்பா? நம்ப வச்சு பேசுகிறது. நான் பார்த்தேங்க, நான் கண்டேங்க, அங்க ஒருத்தர் வெள்ளைக்காரர் ஒருத்தர் பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஒரு ஸ்விஃப்ட் கார்ல வந்திருந்தாரு, உயரமா இருந்தாரு, சுவப்பா இருந்தாரு, அவரு மீசெல்லாம் வைக்கல. அவரு கூட ஒரு பொம்பளை ஒரு அம்மா வந்திருந்தாப்புல, பெரிய அம்மா வந்திருந்தாப்புல. அவர் வெள்ளைக்காரன் தான் எனக்கு தெரிஞ்சது. அவருக்கு காரும் வெள்ளையா இருந்தது, அவரும் சிவப்பா இருந்தாரு, அவருக்கு மனைவி பெரிய ஆளா இருந்தாங்க, 2 சின்ன சிவப்பான குழந்தைய வந்தாங்க. வெள்ளைக்காரன் தாங்க, அவருக்கு பணம் கொண்டு வந்தாருங்க. அது வெள்ளைக்காரன் இல்லை, கார் வெள்ளைதான். வந்தது பாஸ்டர் குர்பான் சிங்கும் அவருக்கு மனைவியும் குழந்தைகளும். என் மனைவி என் தம்பி அக்காவை பார்க்க வந்தது. அந்த பையனுக்கு பொறுக்கப்படாம அவன் சும்மா இருக்க முடியாம அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பையன் சுண்டைக்கா பையன், சர்க்கஸ்கார பையன் அவன் சர்க்கஸ் நடந்துட்டு நம்ம வேலையை நம்ம நடந்தோம். அங்க வந்தாங்க, நாங்க பார்த்தோம்ல வெள்ளைக்காரர் வந்தாரு. வெள்ளைக்காரர் வரல, தமிழர் வந்தாரு, மச்சான் வந்தாரு. புரியுதா புரியலையா? வாயில வந்ததெல்லாம் உண்மையை போல, கண்டது போல, கேட்டது போல, வச்சது போல, எடுத்தது போல, நடந்தது போல சாதிச்சிட்டியா, எட்டி கண்டுட்டியா, ரொம்ப சந்தோஷம். நீ அக்கௌண்ட் தள்ளுவோம், நீ ஆண்டவர் கணக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா. ஆண்டவரோட கணக்கு கேட்பாருல, அப்ப நீ சொல்லுங்க. சரிதானே? சரிதான். சரியா கணக்கு கொடுக்குறியா? கணக்கு கொடுத்துக்க. அடுத்து எபிரேயர் நிருப ஆக்கியம் குறிப்பிடுகிறார். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இனி வரும் உலகத்தை பற்றி எழுதுறார்.
இனி வரும் உலகம்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த உலகம் என்ன போதும்? இந்த உலகம் அழிய போதும். இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகுமே, சிந்தித்து மறந்துரும்பி அவரை அண்டிக்கொள். ஹல்லேலூயா. நான் சிறுவனாக இருக்கிற காலத்துல எல்லாம் பரிசுத்தவான்கள், சிறப்பு கூட்டங்களை நடத்துகிறவர்கள், கன்வென்ஷன் பிரசங்கிகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி எல்லாம் ரொம்ப பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் டிவியில இல்ல, ரேடியோவில் இல்ல, நோபடி இஸ் தேர் டு டெல் அபௌட் தி ஜட்ஜ்மென்ட் ஆஃப் காட். ஆண்டோடைய நியாய தீர்ப்பை பற்றியும் சொல்லுற ஆள் இல்லை. அப்படி சொன்னா மக்களுக்கு விருப்பம் இல்லை. நியாய தீர்ப்பை பற்றி எல்லாம் சொன்னா மக்களுக்கு போர் அடிக்கும். அப்படியே இனி வரும் உலகம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுவோம். யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். தேர் இஸ் எ வேர்ல்ட் கமிங். இன்னொரு உலகம் வரப்போகுது. இந்த உலகம் அழிய போகுது, இனி ஒரு உலகம் வரப்போகுது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இனி ஒரு உலகம் வரப்போகுது, அதுக்காக கர்த்தருக்கு மகிமை. அது எங்க இருக்கு? எவரே நிர்வாகிகள் இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை தேவதூதர்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தவில்லை, அதை பரிசுத்தவான்களுக்கு தான் தேவன் ஒப்புக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அந்த உலகத்தை பற்றி வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள்ல எழுதப்பட்டது. எந்த உலகம்? இனி வரும் உலகத்தை பற்றி. நம்ம பைபிள்ல இல்லாம சும்மா கதை அடிக்கல, பைபிள்ல உள்ள சத்தியத்தை ஒழுங்கா தெளிவா சொல்லி தர கவனிச்சுடுங்க. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். கேட்டீங்களா? பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா விஷயம்? சத்தியம் புரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? என்னது? இதுதான் சத்தியம். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் யோவான் காண்கிறார். அப்ப பழைய பூமியும் பழைய வானமும் இப்ப இருக்கிற வானம் பூமி என்ன செய்ய போகுது? ஒளிஞ்சு போக போகுது, இல்லாமல் போக போகிறது. அன்பானவர்களே, புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகிறது. I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth had passed away and there was no longer any sea. கடலே கிடையாது, தீவுகளே கிடையாது, ஒன்றும் கிடையாது. I saw the holy city, பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஹல்லேலூயா. இது சந்தோஷமாய் புதிய வானம் புதிய பூமி, இனி வரும் உலகம். ஹல்லேலூயா. இனி வரும் உலகத்திலே யாருக்கு பங்கு? பாவிகளுக்கா? சும்மா இருக்கிறக்கா? குடிக்கிறவனுக்கா? கிடவார்த்தை பேசுறவனுக்கா? திருடனுக்கா? பேய் வணங்குறவனுக்கா? இனி வரும் உலகம் யாருக்கு தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு. இனி வரும் உலகத்தில் புதிய வானம் புதிய பூமியில தேவன், நம்முடைய தேவன் தேவனாய் இருப்பார். நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். நம்முடைய தேவன் நம்மோடே வாசம் பண்ணுவார். தேவன் தாமே அவருடைய தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? அப்படி ஒரு காலம் வரப்போகுது. அதான் இனி வரும் உலகம். இனி வரும் உலகத்துல ஒருவேளை நீங்க பங்கு வரலாம். How about your wife, brother? உங்க மனைவியை பற்றி எப்படி? உங்க பிள்ளைகள் எப்படி? If they had not accepted Jesus as the personal Savior, they will not have any part in the new world. ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டா உங்க பிள்ளைகளானாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, மச்சா ஆனாலும் சரி, சித்தப்பா ஆனாலும் சரி, பெரியப்பா ஆனாலும் சரி, they will not have any place. அவங்களுக்கு இடம் இருக்காது. இனி வரும் உலகத்தில் பங்கு வேணுமா தம்பி? ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் வழியில் நடக்கணும், ஆண்டவர் ராஜ்யத்தை தேடணும். அப்பதான் இனி வரும் உலகத்தில் உனக்கு பங்கு இருக்கும். இல்லைன்னா உனக்கு அப்பா உனக்கு அம்மா போகலாம், தண்ணி அடிக்கிற அப்பா போக முடியாது. ரசிக்கப்படாத பாவி பயல நீயும் போக முடியாது. இனி வரும் உலகம் யாருக்கு தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு. ஹல்லேலூயா. இனி வரும் உலகம் அங்க கள்ள வியாபாரி, சாராய வியாபாரி, லஞ்ச பேரொழி, மதவாத சக்திகள், அவங்களுக்கு எல்லாம் பங்கு இல்லை, பாவம் கிடையாது. அது தெரிஞ்சுக்க. இனி வரும் உலகம் யாருக்கு? ஆண்டவர் பிள்ளைகளுக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள்,
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தான். நாங்கள் இயேசுநாதரே நேசிக்கிறோம், இயேசுநாதர் எங்களுக்கு வேணும், அவரும் ஒரு கடவுள் தான். அவர் ஒரு கடவுள் தான் இல்லை, அவர் ஹீஸ் த ஒன்லி லிவிங் காட். ரட்சிக்கப்பட்டியா? கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணிறியா? பரிசுத்த ஆவியினால் முத்திரப்படப்பட்டிருக்கிறியா? இனி வரும் உலகத்தில் பங்கடையலாம். இல்லையா? நோ சான்ஸ், நோ மோர் சான்ஸ். அதுக்கப்புறம் சரணம் இல்லை, உன் புருஷன் வர முடியாது சொல்லிடு. இனி வரும் உலகம்னு ஒன்று இருக்கு மாப்பிள்ள. உங்க மனைவிட்ட சொல்லுமா, பிரதர் நீங்க கொஞ்சம் அன்பா சொல்லுங்க, இனி வரும் உலகம் ஒன்று இருக்கு. இந்த உலகத்தோட முடிஞ்சிடல, இந்த உலகம் அழிஞ்சு போகுது, ஒழிஞ்சு போகுது, கடல் ஒழிஞ்சு போகுது. இனி புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். அப்ப அவருடைய ஜனங்கள் அவரோடு கூட இருப்பார்கள், தேவன் அவருடைய தேவனா இருப்பார். இது தெரியுமா? இது உங்களுக்கே தெரியாம தானே இருந்தது. இப்ப சொல்லித்தார, இப்ப புரியுதா? இனி வரும் உலகத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் எல்லாருக்கும் பங்கு வேணும்னா எல்லாரும் இயேசு வண்டை வந்துடணும். வா இயேசு வண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா. ஹல்லேலூயா. எங்களுக்கு பல வழியெல்லாம் இருக்குது, ஏதோ ஒரு வழியில நாங்கள் வந்து சேர்ந்துருவோம். நோ சார், ஹி இஸ் தி ஒன்லி வே. இயேசுதான் வழியாக சத்தியமாக ஜீவனாக இருக்கிறார். உங்க ஊர்ல வயசான பாட்டி, உங்க மருமக, உங்க மகன் நீங்க பத்து வளர்த்து சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்த்தீங்கல்ல, உங்க சூப்பர் மருமக இனி வரும் உலகத்தில் பங்கெடுக்கணும்னா ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் வழியில் நடக்கணும். இல்லட்டா உங்க குடும்பத்தில் உள்ள யாரும் வர முடியாது. இனி வரும் உலகம்னு ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்க, அதை புரிஞ்சுக்க. அடுத்து எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கிறவர்கள இனி வரும் பலனை மறுதலித்து என்று ஒரு வார்த்தையை வைக்கிறார். எபிரேயர் நிருப வாக்கியம், இனி வரும் பலனை மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்டா நீங்க யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்க. தேவாவியை பெற்றவர்கள் ருசி பார்த்திருக்கிறீர்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்கள் இனி வரும் உலகத்தின் பலனை நீங்க டேஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க. அது எப்படி தெரியுமா? ஆவியின் அச்சாரம். பரிசுத்தாவி என்பது மீட்கப்படும் நாளுக்குள்ள முத்திரை. ஆவியின் அச்சாரம் சொன்ன டோக்கன் ஆஃப் த டே ஆஃப் ரிடம்ஷன். அந்த இனிவரும் உலகத்தில் உள்ள பலனுடைய ஒரு சுவை, முன் ருசி தான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி பற்றி ஆண்டவரை துதிக்கிற வேளையில, ஆராதிக்கிற வேளையில எவ்வளவு உள்ளத்துல சந்தோஷமா இருக்கு. அதுதான் முன் ருசி என்று சொல்லுகிறது. இனிவரும் உலகத்தின் ஒரு முன் ருசி தான் பரிசுத்தாவி. இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்து மறுதலித்து போனால் அவர்களை புதுப்பிக்க முடியாது. அப்ப இனிவரும் உலகத்தின் பலனை நீங்க ருசி பார்த்தீங்களா? பரிசுத்தாய் பெற்றீங்களா? யாரெல்லாம் பரிசுத்தாய் பெற்றிருந்தீர்கள்? நிறைய பேர் முன்னால பரிசுத்தாய் பெற்றிருந்திருக்கிறீங்க, ஆனா இப்ப இழந்துட்டீங்க. இப்ப இழந்து போற பரிசுத்தாவை நீங்கள் மறுபடியும் ஆண்டவரத்தை அழுது பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் இனிவரும் உலகத்தில் நமக்கு பங்கு. இனிவரும் உலகத்தின் பலனுடைய ஒரு ருசிதான், சுவைதான் பரிசுத்தாவி. இப்ப புரியுதா? கல்கண்டு இல்ல, குங்குமம் இல்ல, பொட்டு இல்ல, பூ இல்ல, அது இல்ல. இனிவரும் உலகத்தில் உள்ள சுவைதான், முன் சுவை ருசிதான் பரிசுத்தாவி பெற்று நம்ம சந்தோஷப்பட்டது. பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை அடைந்தோம். ஹல்லேலூயா. ஆமா. அடுத்து இந்த இனிவரும் பலன் மேல இனிவரும் பலன்கள் ஒன்று இருக்கு. அது எப்ப இருக்கோ, எங்க இருக்கோ, அது ஆண்டவர் கொண்டு வர போறார். அதத்தான் அந்த மோசையை பற்றி சொல்ற வேளையில எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. நீங்க கவனிச்சீங்களா? ஆராதனை முன்பகுதியை கவனிச்சீங்களா? பரிசுத்தாவியான முத்திரை போட்டாங்க, தீர்க்க தரிசனத்தின் மூலம் தேவன் பேசினார். கவனிச்சீங்களா? இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிரு. நீங்க கவனிச்சீங்களா? யாரெல்லாம் கவனிச்சீங்க? How many of you listened it? நான் ஆண்டவர் சபையில பேசுறவங்கள ரொம்ப கவனமா இருக்கும். I used to be very alert. நான் ஆண்டவரை சொல்லுவேன், ஆண்டவரே நீர் தந்த செய்தியின் மேல ஆவியானவர் முத்திரை போடும், நாட்களை என்னும் அறிவை போதித்தருளும். ஆவியானவர் முத்திரை போட்டார். இப்ப இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருக்கணும்.
நான் தீர்க்க தரிசனம் சொல்ற வேளையில எங்க பேப்பர் எடுத்து எழுதல. நோ சார், பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் சொல்ல சொன்னார், எழுதிட்டு வர சொன்னார், சொல்லிட்டு நிற்கிறேன். இனி வரும் பலன் மேல் நோக்கம். யாருக்கு? மோசேக்கு. அந்த எய்த்தில் இருக்கிற பொக்கிஷம் அல்ல, அந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படும் ஸ்தானம் அல்ல, அந்த ஸ்டேட்டஸ் அல்ல, ரிச்சஸ் ஆஃப் ஈஜிப்ட் அதல்ல. தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் நம்ம நாட்டுக்கு வந்த மிஷனரிகள் செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு நம்ம தேடி வந்து இன்ப அனுபவிக்கிற துன்ப அனுபவித்து சென்றார். இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர். அல்லேலூயா. இனி வரும் உலகம், இனி வரும் பலன், இனி வரும் பலன் மேல் நான் நோக்கமாக இருக்கிறேன்ப்பா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு என்ஜாய் தி வேர்ல்ட். எனக்கு உலகத்தை அனுபவிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்லாம் நான் விரும்பலை. ஏன்னா காரணம் என்னன்னு உனக்கு இப்போ புரியுதா? இவருக்கு வாழ தெரியல, இவருக்கு பிழைக்க தெரியல. எனக்கு வாழ தெரியல, பிழைக்க தெரியல. உனக்கு வாழ தெரியுது, பிழைக்க தெரியுது. ரைட், யூ ஆர் ராங், ஐ ஆம் ரைட் பிஃபோர் காட். நீ ஆண்டவருக்கு முன்பாக தப்பு, நான் கரெக்டாக இருக்கிறேன். எப்படி தெரியுமா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருக்கா? சிலுவை சுமந்துதானே இயேசுவை ஒவ்வொரு நாளும் பின்பற்றணும்னு சொல்றாரு. சிலுவை சுமக்கிற வேளையில துன்பம் இருக்காதோ? ரொம்ப இன்பமா இருக்குமோ? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. உலகமே பின்னா, சிலுவையே முன்னா. ஹல்லேலூயா. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறேன் தம்பி. அதனால தான் ஆண்டவர் சொன்னாருன்னு பட்டணத்தை விட்டு கிராமத்துக்கு வந்தேன். ஆண்டவர் சொன்னாருன்னு அப்பாவி மக்கள், தூஷிக்கிறவர்கள், புண்படுத்துகிறவர்கள், அற்பமாக பேசுகிற மத்தியிலும் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம். இனி வரும் பலன். ஹல்லேலூயா. மோசே என்ன பாடுபடுத்தினாங்க? தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே முறுமுறுத்தாங்க, இறைச்சி இல்லைன்னு சொன்ன உடனே, வீடு கட்டலையா, மாப்பிள்ளை கிடைக்கலையா, அதுக்கு நான் குற்றவாளியா? நானும் தப்பு பண்ணேன்? நானா வந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு நீ இவ்வளோ கட்டாத, வேற எங்கேயாவது கட்டுன்னு சொன்னேன்? உனக்கு வீடு கட்டப்படக்கூடாதுன்னு நான் அப்படியே நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன்? நீ எனக்கு மிச்சக்காரியா இருக்கணும், நீ கல்யாணமே ஆகாம இருக்கணும்னா நான் ஜோம் பண்ணேன்? நீ கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லாம மலடா இருக்கணும்னா நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன்? அந்த வேலையை பண்ணிடுறோம் இல்லையே. இனி வரும் பலன் மேல் நோக்கம். அதனால நமக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, பரலோக தரிசனம் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. பவுல் தான் சொல்றாரு, கிறிஸ்துவை பின்பற்றோட துன்பப்படுத்தி கொண்டிருந்தாரு. தரிசனம் கண்ட பிறகு என்ன பண்றாரு? கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாருல, அகிரிப்ப ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஐ கேன் என்ஜாய் திஸ் வேர்ல்ட். ஐ கேன் ஈட் மட்டன், பீஃப் தெரியுமா? மாடு. I can eat chicken, I can enjoy fish, I can enjoy the world like anything. I have ways and means. எனக்கு உலகத்தை அனுபவிக்கும் வழிமுறைகள் எல்லாம் தெரியும் இருக்கிறதா? நமக்கு இனி வரும் பலன்கள் நோக்கமாக இருக்கிறேன் தம்பி. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம குறிக்கோள். அதுக்காக தான் இந்த உலகத்தில் பைத்தியக்காரனை போல வாழ்றது. புரியுதா உங்களுக்கு? நம்ம டிப்டாப்பா. ஹல்லேலூயா. சட்டையெல்லாம் உள்ள விட்டுரு. சட்டை நீங்கள் இன் பண்ணுறது, நீங்கள் அலுவலகத்தில் பணி புரிஞ்சிங்கன்னா இன் பண்ணுங்க, சாக்ஸ் போடுங்க, டையும் கட்டுங்க, ஷூ போடுங்க. நோ ராங், இட் இஸ் நாட் ராங். ஐ சே யூ preacher, you are waiting for the glory of God to appear. தேவனுடைய மகிமை வெளிப்பட காத்துட்டு இருக்கிறவங்க இப்பவே சட்டையை தூக்கி உள்ள போட்டாச்சு, டைட் பேண்ட்ஸ் போட்டாச்சு, டையை கட்டியாச்சு, ரவரண்டு ரப்பர் ஸ்டாம்பு அடிச்சாச்சு. இனி பட்டத்தை பறக்க விட வேண்டியதான். அவன் பொஞ்சாதி பைக்கில் சேலையை பறக்க விட வேண்டியதான், பிள்ளைகிட்ட விட்டுட்டு. எங்கே போய் சேரு? இனி வரும் பலன் மேல் நோக்கம். ஹல்லேலூயா. தேவஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எப்படி தேவஜனங்களோடு வாழ்ந்தா நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு கொண்டு வருவாங்க. கறி கொண்டு வருவாங்க, மீன் கொண்டு வருவாங்க, துணிமணி கொண்டு வருவாங்க. நமக்கு ஏதாவது தேவையான அவங்களுக்கு சொன்னா போதும், ஒரு லோடு மணல் கொண்டு வருவாங்க, 10 மூட்டை சிமெண்ட் கொண்டு வருவாங்க, துணிமணி கொண்டு வருவாங்க, ஃபேன் கொண்டு வருவாங்க. யார் கொண்டு வரட்டோ பாஸ்டர் வாங்கிட்டு வருவாரு. ஆல் ரைட், கோ அஹெட், என்ஜாய் தி வேர்ல்ட். போயிட்டே இரு, நல்லா அனுபவிச்சுக்க. இதுதான் உனக்கு சான்ஸ். இட் இஸ் யுவர் டைம். இது உனக்கு நேரம், அனுபவிச்சுக்க.
நமக்கு நேரமும் காலமும் எல்லாம் வாய்த்தது, நேரமும் காலமும் எல்லாம் வாய்த்தது வாய்க்கிறது. We are not for it, sir. My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, don't go after the world, don't be carried away by the fancies of the world. உலகத்தின் வேஷம் ஆடம்பரத்துக்கு பின்னால போயிடாங்க. Don't copy, don't imitate your worst friends, don't imitate the worldly friends. உலக சிநேகிதர்களை பார்த்தீங்கன்னா போயிடாது. புரியுதா? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. ஹல்லேலூயா. நமக்கு ஐ நீட் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், ஐ நீட் இஸ் கிரேஸ். அவருடைய கிருபை எனக்கு வேணும். என்னை பைத்தியக்காரன் என்ன சொல்லிட்டுப்பா, உலகத்தை அனுபவிக்க தெரியலன்னா சொல்லிட்டுப்பா, 3ஆம் கிளாஸ் நான் 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன் என்ன சொல்லிட்டுப்பா. யூ வாண்ட் டு ஸ்பீக் பேட் ஆஃப் மீ, கோ அஹெட். யூ ஹேவ் டு கிவ் அக்கவுண்ட் டு காட் ஒன் டே. ஒரு நாள் நீ ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுத்துக்க. ஐ ஆம் நாட் கோயிங் டு ஆஸ்க் யுவர் அக்கவுண்ட். இப்ப தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அங்க மோசே மருபமலையில இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவோடு பேசினார். பரலோகத்துக்கு போன பரிசுத்தவான்கள்ட்ட நான் கேட்டேன், மோசேயே யார் அடக்கம் பண்ணா தெரியுமா? ஆண்டவரே அடக்கம் பண்ணார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போன பரிசுத்தவான்கள்ட்ட நான் கேட்டேன், மோசே எப்படி இருக்கிறார் பரலோகத்தில்? அப்படி தலையில இருந்து கால் வரை ஜொலித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வரும் பலன் மேல் நோக்கம், இனி வரும் ஃபேஷனுக்கு மேல, இனி வரும் ஹவு டு என்ஜாய் த வேர்ல்ட். எனக்கு தெரியலையே, எனக்கு யாரும் சொல்லி தரலையே, எனக்கு பிடிக்கலையே, வாட் ஷால் ஐ டூ ஃபார் இட்? அதுக்கு என்ன செய்கிறது? நீங்க ஏதாவது கோச்சிங் கிளாஸ் வச்சிருக்கீங்களா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போல எல்லாம் இருக்க? நமக்கு அந்த கிளாஸ் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு வேணுமா? யாருக்கா வேணுமா? கோச்சிங் கிளாஸ் வேணுமா? செழுமையின் உபதேசம் வேணுமா? நீங்க என்ஜாய் பண்ண விரும்புறீங்களா? டு வாண்ட் டு என்ஜாய் தி வேர்ல்ட். யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு? ஆண்டவரே பிரியாணி யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு? நான் கேட்டேன்னா இப்ப எல்லாரும் கை தூக்கிடுவீங்க. ஐ கேன் நாட் அஃபோர்ட். நான் தர முடியாது. அடுத்த மாதம் 2வது வாரம் விருந்து தரலாம். அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஆலய பிரதிஷ்டை நினைவு நாள் பிரியாணி தரோம். Don't tell it others. It is meant for you alone. Limited people alone. Invited people alone, not for all. அதுக்கு விளக்கம் பரவ சொல்லிட்டார். இப்ப புரியுத? அழைக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான். ஆண்டவரே எனக்கெல்லாம் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உலகத்தை அனுபவிப்பது. ஆண்டவரே நான் இன்னும் உலகத்தை அனுபவிக்கல. ஆண்டவரே ஐ வாண்ட் டு என்ஜாய் த வேர்ல்ட். எனக்கு என்னைக்குடா கல்யாணம் முடியும்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஐ வாண்ட் டு ஹேவ் எ பீரியட் ஆஃப் ஹனிமூன். ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானல் போகணும், ஆண்டவரே கனடா போகணும், அப்பா நியூசிலாந்துக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நானும் ஒருக்கா போயிட்டு வரலாமான்னு பார்க்குறேன். ஐ வாண்ட் டு ஹேவ் மை ஹனிமூன். கல்யாணம் முடிஞ்சு 25-27 வருஷம் ஆச்சு. இதுதான் போகலான்னு நினைக்கிறேன். வாட் டு யூ சே அபவுட் இட்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என்ன சொல்றீங்க? we are not here to enjoy the world. hallelujah. பல இடத்துக்கு போக வேண்டாமா? உங்க பாஸ்டர் என்ன பாஸ்டர்? நான் எல்லாம் கல்யாணம் முடிச்ச பிறகு என் மனைவி எத்தனை இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன். ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டேன், கொடைக்கானல் கூட்டிட்டு போயிட்டேன். இல்ல நீ எங்க இருந்து வந்த? நீ கோபரத்தாடி மகன் தானா? வாட் டு யூ நோ அபவுட் த கிங்டம் ஆஃப் காட்? யூ ஆர் ஹியர் டு என்ஜாய் த வேர்ல்ட். யூ டு நாட் நோ த திங்ஸ் ஆஃப் காட் மேன். தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ளலாம். அதுதாங்க எனக்கு படிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஐ ஆம் கெட்டிங் த ஸ்பார்க், ஐ ஆம் கெட்டிங் த லைட் அண்ட் த பிரைட்னஸ். ஹல்லேலூயா. அதுதாங்க இப்படி போயிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடுத்து இனி வரும் பலனுக்கு என்ன இருக்கு தெரியுமா? அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாங்கன்னு எழுதியிருக்கு. தைரியமா இருக்கணும். உங்களுக்கு மிகுந்த பலன் இனிமேல் வரப்போகுது. நீங்க தைரியமா இருப்பீங்களா? கோழையாகிருவீங்களா? கோழைகளே, பயப்படுகிறவர்களே ஓடிருங்க. இப்பவே ஓடிருங்க. முடியும் வரை இருக்கட்டும். நீங்க ஓடிடலாம். பயமும் தீயிலும் உள்ளவன் கீலேயாத் மலைகளுக்கு ஓடி போக கடவன். பயம் இல்லை, நான் ஆண்டவர் பக்கம் இருக்கிறேன். ஹல்லேலூயா. 22,000 பேர் ஓடிட்டாங்கப்பா கிதியோனுடைய சேனையில் இருந்து. பயந்தவர்கள், பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இனிவரும் பலன் நமக்கு இருக்குது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான
தைரியத்தை. Be bold and be courageous for God. Hallelujah. புல்பூண்டுமே ஆனாலும் புசித்திடுவோம், முன்வைத்த காலை பின்னெடுக்க மாட்டோம். Hallelujah. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். இந்த பாரு, இயேசுநாதருக்கு அல்லேலூயா பரலோகம் இனி வரும் உலகம் எல்லாம் பேசிட்டு இருந்தா வெளியே போ, என் வீட்டிலே இருக்க கூடாது. ஓகே, லெட் மீ கோ ஹெட், நான் போறேன். அல்லேலூயா. நெவர் quarrel and go. சண்டை போட்டுட்டு போகாத, சமாதானத்தோட புறப்படு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாது. ரொம்ப இருங்க, ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட் வரப்போகுது. A very great reward is going to come to you. பெரிய ஒரு பரிசு வரப்போகுது உங்களுக்கு. நீங்க அதை வீணாக்கிறாருங்க, நஷ்டப்படுத்திக்கிறாருங்க. ஆமா, இனி கொஞ்ச காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். இன்னும் கொஞ்ச காலம்தான் பரிசு வாங்க போறோம். We are going to get a good prize. Hallelujah. Now நீங்க தைரியத்தை விட்டுறாதுங்க. Hallelujah. 2 யோவான் 8 சொல்றாரு, உன்னுடைய செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாரு. நீ இவ்வளவு நாள் ஓடினது பிரயாசப்பட்டது வீணா போகாதபடி சர்வ ஜாக்கிரதையா இருந்துக்க. நீ பட்ட பாடு பிரயாசத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது, செய்கைக்கு பலன் இருக்கிறது. இழந்துராம பாத்துக்காப்பா. நான் பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வீடு வர வந்தேங்க. அந்த டேர்னிங் திருப்பு மன வர வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒருத்தன் மடியில இருந்து பணத்தை குடிக்கிட்டு ஓடிட்டா. ஐயோ, திருட கொள்ளையடிச்சு போயிட்டா. அப்போ உன்னுடைய செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. நல்ல பலன் வரப்போகுது. இனி வரும் பலன் நமக்கு வரப்போகுது. நஷ்டப்படுத்திடக்கூடாது. நான் அதனாலதான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். நான் நஷ்டப்படுத்த தயாராக இல்லை. ஆமா, அடைந்தாயிற்று என்றல்ல, பின்னால விளை மறந்து முன்னால விளையாடி கிறிஸ்துக்கள் தேவன் அழைத்த பரம் அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், ஒவ்வொருவருக்கும் அவனுடைய கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன் என்று சொல்கிறார். 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று சொல்கிறார். இனிமேல் நமக்கு பலன் வரப்போகிறது. நம்ம இத்தனை வருஷம் பட்ட பாடி ஒரு பலன் கிடைக்கலையா? You are going to get it. Hallelujah. சந்தோஷப்படுறீங்களா? I am glad. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் பண்ண ஜெபத்துக்கும், நான் செஞ்ச ஊழியத்துக்கும், நான் வடிச்ச கண்ணீருக்கும், நான் சாப்பிடாம கிடந்ததுக்கும், நான் தூங்காம இருந்ததுக்கும், ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில நம்ம ஊழியம் செய்ய கொண்டு வந்து சோத்திரம். முறுமுறுக்கல்ல, ஆண்டவர்கிட்ட வருத்தப்படல. ஆனாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்றது? ஸ்தோத்திரம் செய்வோமே, ஸ்தோத்திரம் செய்வோமே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வோமே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வோமே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வோமே. இனிமேல் பலன் வரப்போகிறது. நீங்க கடைசி நேரத்தில் அந்த வெள்ளை திரண்டு வரும் பொழுது தாடி உடைஞ்சது போல பாப்பா வீணாக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டு தாரசனான பற்றி பரிசாகி வச்சு இத்தனை வருஷம் வைராக்கியமாக ஆண்டவர்தான் சாட்சியாக வாழ்ந்து வந்தேன். You are in the good list. Hallelujah. You are in the list of God. விட்டுறாதே, பிடிச்சுக்கோ. Hallelujah. நஷ்டப்படுத்திடாதே. பெரிய பலன் உனக்கு வரப்போகுது. ஆண்டவர் வச்சிருக்கிறார். எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியுமா? A very great reward is going to come for you. Hallelujah. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் ஆண்டவருக்கு எவ்வளவு வருஷமா கொடுத்தேன். எனக்கு என்ன கிடைச்சது? உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, God is constructing a palace for you in heaven. நீங்க ஏழை எளியவர்களா இருந்தும் உங்களை திராணிக்கு நெஞ்சு கொடுத்ததுக்கு பரலோகத்துல அங்க மாளிகை கட்டிட்டு இருக்கிறாரு. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எத்தனை வருஷம் கொடுத்தேன். ஆண்டவரா எத்தனை வருஷம் பாடணும் வச்சு நான் உலகத்தை அனுபவிக்கிறது. எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். 100 மடங்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆர் யூ கிளாட்? சந்தோஷமா தம்பி?
உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கடா. உங்க அப்பா அம்மா ஆண்டவரை உற்சவமா பின்பற்றி வர்றதுக்கு பலர் அவங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்குங்க. சண்டே ஸ்கூலுக்கு எல்லாம் கலந்துக்கிடுங்க. பைபிள் வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. பக்தியா, ஒழுக்கமா, வைராக்கியமா இயேசுக்கு சாட்சியாய் வாழுங்கள். ஜீவகிரீடம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா.